வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல ரிவ்யூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம கார்த்திக் கதையில மீ அஞ்சு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம சாமுண்டீஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு எல்லாரையும் கூப்பிடுறாங்க. எல்லாரும் வந்ததோட சாமுண்டீஸ்வரி எல்லாரும் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ரூல்ஸ் போடுறாங்க. இங்க பாருங்க, எல்லாருமே கோயிலுக்கு எதுக்காக போறோம்? அங்க போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வர்றதுக்காக தான். தேவையில்லாம அங்க தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் இந்த சாமுண்டீஸ்வரியோட கூட கோவத்தை பத்தி உங்களுக்கு தெரியும். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சாமுண்டீஸ்வரி ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு மயில்வாகனம் சொல்றாரு, அத்தை உங்க பேச்சை மீறி நாங்க என்னத்த பண்ண போறோம்? உங்க பேச்சை மீறி அங்க ஒரு ஆணி கூட அசையாது அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அந்த பயம் இருந்தா போதும். சரி, ரோகிணி எங்க? மயில்வாகனம் சொல்றாரு, ரோகிணிய ஏற்கனவே நான் ரெடி பண்ணிட்டு போயிட்டு காருக்குள்ள உட்கார வச்சுட்டேன், நம்ம மட்டும்தான், வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து போயிட்டு கார்ல ஏறுறாங்க. கார்ல ஏனத்தோட எல்லாரும் சேர்ந்து நேரா அந்த கோயிலுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராஜராஜா மயில்வாகனம் பேசிக்கிறாங்க. ராஜராஜா சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி இது வரைக்கும் ஒத்துக்கிட்டதே ரொம்ப பெரிய விஷயம். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அங்க போயிட்டு நம்ம இஷ்டப்படி ஆடணும் அப்படின்னா சாமுண்டீஸ்வரி நம்மள சும்மா விட மாட்டா. மயில்வாகனம் சொல்றாரு, ஆமா மாமா, அது ஒண்ணு சரி. பாட்டிக்கு போன் பண்ணி சொல்லியாச்சா என்ன? அப்ப ராஜராஜா சொல்றாரு, அம்மாவுக்கு இன்னும் போன் பண்ணி சொல்லலையே மாப்பிள்ள. மயில்வாகனம் சொல்றாரு, சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில்வாகனம் நேரா பாட்டிக்கு போன் பண்றாங்க. பாட்டி போனை பார்த்துட்டு மயில்வாகனம் தான் போன் பண்றாரு அப்படின்ட்டு போன் அட்டன் பண்ணி, சொல்லு மயிலு. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, பாட்டி நாங்க எல்லாருமே கோயிலுக்கு ரெடி ஆகிட்டோம், அங்கதான் வந்துகிட்டு இருக்கோம். இது கேட்டதோட பாட்டி சொல்றாங்க, அப்படியா, சரி நீங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு சொன்னதோட நம்ம மயில்வாகனமும் சரிங்க பாட்டி, அத்தை வந்துட்டு எங்களை எல்லாருமே கண்டிச்சுட்டாங்க. போனா சாமி மட்டும்தான் கும்பிடணும், தேவையில்லாம தாத்தா பாட்டி கூட கொஞ்சம் குழாவ கூடாது அப்படின்னு சொன்னாங்க. எப்படியும் நாங்க அத்தை சொல்றதை கேட்க போறது கிடையாது. அதனால வந்து உங்க கூட ஒரு வாரம் செம்ம என்ஜாய்மெண்ட் தான். இது கேட்டதோட பாட்டி சொல்றாங்க, வாங்க மாப்பிள்ள, எத்தனை வருஷ கனவு இது. சரி நான் அவர்கிட்ட சொல்றேன். அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, தாத்தா இருக்காரா பாட்டி? பாட்டி சொல்றாங்க, அவருக்கு என்ன இருக்காரு, இந்த வாட்டி நான் அவரை எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிட்டேன், இங்கதான் இருக்காரு. இது கேட்டதோட மயில்வாகனமும் சரிங்க பாட்டி, நாங்க அப்ப அங்கதான் வந்துகிட்டு இருக்கோம். இது கேட்டதோட பாட்டியும் சரிப்பா மயிலு வாங்க அப்படின்ட்டு போனை கட் பண்றாங்க. ராஜராஜ கேக்குறாரு, அம்மா என்ன சொன்னாங்க? மயில்வாகனம் சொல்றாரு, அதெல்லாம் பாட்டி வந்துட்டு நம்ம எல்லாரும் எப்ப வருவோம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ராஜராஜா சொல்றாரு, எத்தனை வருஷ கனவு? 30 வருஷ கனவு. அம்மாவோட கனவு இப்பதான் பழிக்க போகுது அப்படின்னு. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, மாமா அதையே இப்படியே நினைச்சுக்கிட்டு இருக்காம அங்க வந்து அதை ஃபீல் பண்ணுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறி நேரா கிளம்புறாங்க. அதே நேரம் நம்ம கார்த்தி வந்துட்டு கொஞ்சம் கவலையோட இருக்காரு. ஒரு செகண்ட் வந்துட்டு சாமுண்டீஸ்வரிக்கு இவர் தான் அந்த ராஜ சேதுபதியோட பேரன் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சு. சாமுண்டீஸ்வரி சாமியாட்டம் ஆடிடுவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராஜ சேதுபதி கிட்ட பரமேஸ்வரி போயிட்டு, என்னங்க என்ன பண்றீங்க? அப்ப ராஜ சேதுபதி கேக்குறாரு, சொல்லு பரமேஸ்வரி. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, என்னங்க நம்ம மருமக பேத்திங்க, நம்ம புள்ள, அப்புறம் நம்ம பேரன் எல்லாரும் வராங்க. இது கேட்டதோட ராஜ சேதுபதிக்கு ரொம்ப சந்தோஷம். என்னம்மா பரமேஸ்வரி சொல்ற? பரமேஸ்வரி சொல்றாங்க, ஆமாங்க எல்லாரும் இந்த கோயில் திருவிழாவுக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்க. ராஜ சேதுபதி சொல்றாரு, என் பேரன் அவன் கொடுத்த வாக்க நிறைவேற்றிட்டான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, என்னங்க ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, ஒருவேளை அந்த சாமுண்டீஸ்வரிக்கு நம்ம பேரன் தான் அந்த ரேவதியோட கழுத்துல தாலி கட்டியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல அவ என்ன பண்ணுவாளோ தெரியலையே. இது கேட்டதோட ராஜ சேதுபதி சொல்றாரு, இங்க பாரு பரமேஸ்வரி, அதையெல்லாம் நம்ம பாத்துக்கலாம், நீ கவலைப்படாத. அதான் கார்த்தியோட ஃப்ரெண்டு யாரோ ராஜான்னு ஒருத்தவன் வரானாம்ல, சோ அவன் தான் வந்துட்டு இது மாதிரி கார்த்தி மாதிரி நடிக்க போறது அப்படின்னு நம்ம பெயரை சொன்னானே. இது கேட்டதோட பரமேஸ்வரி கேக்குறாங்க, ஓ அந்த பிளானா? எனக்கு தெரியாதுங்க, இத பத்தி முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ராஜி சேதுபதி சொல்றாரு, நம்ம பேரன் எல்லாத்தையுமே பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணிருப்பான், நீ கவலைப்படாத பரமேஸ்வரி, அந்த சாமுண்டீஸ்வரிக்கே நம்ம கார்த்திய அல்வா கொடுத்துருவான் பாரு அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட பரமேஸ்வரியும் சரிங்க அப்படின்னு சொல்றாங்க.
அதுக்கப்புறம் நம்ம சாமுண்டீஸ்வரியோட குடும்பம் நேரா அந்த கோவில்ல போய் இறங்குது. சாமுண்டீஸ்வரியோட குடும்பம் நேரா அந்த கோவில்ல போய் இறங்குறத அந்த விருமம் பாக்குறாரு. பார்த்ததோட பக்கத்துல உள்ளவங்க கிட்ட, இது என்ன சாமுண்டீஸ்வரி மாதிரி தெரியுது? அவங்க சொல்றாங்க, ஏன் விருமா, உனக்கு தெரியாதா? அதான் சாமுண்டீஸ்வரி இந்த கோயில் திருவிழாவுக்கு வந்து கும்பாபிஷேகத்தை நடத்துறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாலே, அவ பேரன் கார்த்தி சொன்ன மாதிரியே நடத்திட்டான் பாத்தியா? விருமன் சொல்றாரு, ஓ அப்படியா, சரி சரி வரட்டும் அப்படின்னு. அதே நேரத்துல கார்த்தியும் அந்த கார்ல இருந்து இறங்குறாரு. இதை வந்து நம்ம விரும்ப பாக்குறாரு. பார்த்துட்டு, என்ன இவனும் இறங்குறான்? அப்ப அவரு சொல்றாங்க, ஆமா, இவங்க தான் வந்து அந்த சாமுண்டீஸ்வரி மேடத்தோட மருமக. இது கேட்டதோட விருமனுக்கு செம ஷாக்கு. என்னடா இது, இவன் தானே அந்த ராஜ சேதுபதியோட பேரன்? இங்க என்ன நடக்குது அப்படின்னு விருமன் ஒரே குழப்பத்துல பேசுறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி எல்லாரும் கோவிலுக்குள்ள போறாங்க. சந்திராவுக்கு செம கோவம். எத்தனை வருஷமா அந்த குடும்பத்துக்கும் நமக்கும் பகையா இருந்துச்சு. இப்ப திடீர்னு அந்த குடும்பத்துல உள்ளவங்க கோயிலுக்கு கூப்பிட்டதோட அக்கா பாட்டுக்கு வந்துட்டா, ஒருவேளை அவ மனசுல உள்ள பகை எல்லாத்தையுமே மறந்துருப்பாளோ அப்படின்னு அந்த சந்திராவுக்கு செம கோவம். அப்பதான் சந்திரா என்ன பண்றாங்கன்னா, சரி அவருக்கு ஃபோன் பண்ணுவோம் அப்படின்ட்டு நேரா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்றாங்க. சிவனாண்டி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு சந்திரா. சந்திரா சொல்றாங்க, என்னங்க, என்ன தாங்க பண்றீங்க? எப்படியாவது இதுகளை இந்த கோவிலுக்கு வரவிடாம தடுக்கணும் அப்படின்னு ஏதாவது பண்ணுங்கன்னு சொன்னேன். ஏதாவது ட்ரை பண்ணீங்களா? அப்ப சிவனாண்டி கேக்குறாரு, என்ன சந்திரா, நான் ஒண்ணுமே முயற்சி பண்ணாத மாதிரி பேசுறேன். இங்க பாரு, அந்த கோவிலுக்கு அவங்கள அனுப்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ரவுடிகளை வச்சு ரோஹிணியையும் அந்த மயில் வாகனத்தையும் தாக்கினேன். கடைசியில அதுக இப்படி தப்பிக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது கேட்டதோட நம்ம சந்திரா கேக்குறாங்க, அப்ப அது உங்களோட வேலை தானா? சிவனாண்டி சொல்றாரு, ஆமா என்னோட வேலை தான். அப்ப சந்திரா சொல்றாங்க, அது உங்களோட வேலைன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் நான் அக்கா கிட்ட ரோஹிணிக்கு இந்த மாதிரி அடிபட்டிருக்கு, இது என்னமோ ஆபத்து மாதிரி தெரியுது, நம்ம கோயிலுக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லி தடுத்து பார்த்தேன். ஆனா அக்கா சொல்ற பேச்சை கேட்குற மாதிரி தெரியல. அவ பாட்டுக்கு கோயிலுக்கு போயே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா. இனிமேல் நம்ம என்னங்க பண்றது? சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, இருக்கட்டும், அந்த கோவில்ல என்ன நடக்குதுன்னு அப்பக்கப்ப சொல்லு. அதை வச்சு நம்ம அடுத்த என்ன பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது கேட்டதோட சந்திராவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாங்க. அதே நேரத்துல நம்ம ராஜராஜா அந்த கோவிலுக்கு வந்துட்டு அந்த மண்ணை தொட்டு கும்பிடுறாரு. மயில்வாகனை கேட்குறாரு, என்ன மாமா, அந்த அளவுக்கு இந்த ஊர் மேல சென்டிமெண்டா? மாமா சொல்றாரு, என்ன மாப்பிள்ள இப்படி சொல்றீங்க? கிட்டத்தட்ட 30 வருஷம் இந்த ஊர்ல காலடி எடுத்து வச்சு இப்பதான் இந்த ஊர்ல காலடி எடுத்து வச்சிருக்கேன். என் பொண்ணு பிறந்து அவ தான் இந்த ஊருக்கு என்னை கூட்டிட்டு வர்றதுக்கு நேரம் இருக்கணும் அப்படின்னு இருந்திருக்கு. அதனாலதான் இத்தனை வருஷமா இந்த குடும்பம் பக்கமே வராம இருந்திருக்கேன். இங்க பாருங்க மாப்பிள்ள, என் பொண்ணு அவளால தான் இன்னைக்கு என்னோட ஆசையே நிறைவேறிட்டு இருக்கு அப்படின்னு மயில்வாகனம் சொல்றாரு. சரி வாங்க மாமா, அங்க பாட்டி எல்லாம் இருப்பாங்க, பார்க்கலாம். இது கேட்டதோட ராஜராஜாவும் சரிங்க வாங்க மாப்பிள்ள அப்படின்ட்டு போறாங்க. அங்க போனதோட நம்ம சாமுண்டீஸ்வரி நின்றுகிட்டு இருக்கும் பொழுது பரமேஸ்வரி வராங்க. அப்ப ராசராசா நம்ம சாமுண்டீஸ்வரியை கவனிக்காம ஓடி போய் அவங்க அம்மாவோட காலில் விழுந்து அம்மா அப்படின்னு சொல்லி சென்டிமெண்டா பேசிக்கிட்டு இருக்காரு. இதையெல்லாம் சாமுண்டீஸ்வரி தூரமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்ததோட சாமுண்டீஸ்வரிக்கு செம்ம கோவம். இவர் பாட்டுக்கு என்ன போயிட்டு அங்க போய் காலில் விழுந்துகிட்டு இருக்காரு, என்ன நடக்குது இங்க அப்படின்னு செம்ம கோவப்படுறாங்க. அதே நேரம் மயில்வாகனம் இதை பார்த்துட்டு, ஐயோ மாமா வந்துட்டு அத்தை இருக்கிறது தெரியாம இப்படி போய் பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு. அப்ப ராஜராஜா கேட்குறாரு, அம்மா அப்பா வரலையாம்மா? பரமேஸ்வரி சொல்றாங்க, அவர் வந்துகிட்டு இருக்காருப்பா. சரி சாமுண்டீஸ்வரியெல்லாம் எங்க? அப்ப ராஜராஜா சொல்றாரு, அவங்க கோயிலுக்கு வந்துட்டாங்கம்மா, இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க, நீங்க பார்க்கலையா? பரமேஸ்வரி சொல்றாங்க, இல்லையேப்பா நான் பார்க்கலையே. உடனே ராஜராஜா சொல்றாரு, சரிம்மா, சாமுண்டீஸ்வரி உங்ககிட்ட பேசினதை பார்த்தா ரொம்ப கோவப்படுவா, அதனால நான் போறேம்மா. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, என்னப்பா ராசராசா, ஊருக்கு வந்தும் இன்னும் பயப்பட வேண்டியதா இருக்கே. அப்ப ராஜராஜா சொல்றாரு, ஒருவேளை நான் உங்ககிட்ட பேசுறதுனால என் பொண்ணுங்க கிட்டேருந்து என்னை பிரிச்சுட்டா என்னம்மா பண்றது? இது கேட்டதோட பரமேஸ்வரி சொல்றாங்க, ஐயோ அப்படியெல்லாம் எதுவும் நடந்துடக்கூடாதுப்பா, நான் உன்னை பிரிஞ்சு எவ்வளவு வேதனையோட இருக்கேன், அதே வேதனை உனக்கு கிடைக்க கூடாது. இது கேட்டதோட ராஜராஜாவும், ஆமாம்மா, சாமுண்டீஸ்வரி என்னை பார்த்தா ரொம்ப கோவப்படுவா, சரி நான் வரேம்மா. இது கேட்டதோட பரமேஸ்வரியும் சரி பாப்போ அப்படின்னு சொன்னதோட நம்ம ராசராசா அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப இது எல்லாத்தையும் சாமுண்டீஸ்வரி பார்த்துட்டு சரியான கோவத்துல நின்றுகிட்டு இருக்காங்க. அப்ப ராஜராஜா போயிட்டு, ஈஸ்வரி நீ எப்ப வந்த?
அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, உங்க அம்மா கிட்ட கொஞ்சி குலாவி பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அப்பவே நான் வந்துட்டேன். இது கேட்டதோட ராஜராஜா அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, உங்ககிட்ட என்ன சொல்லி அழைச்சிட்டு வந்தேன்? உங்க அம்மா அப்பா கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தானே அழைச்சிட்டு வந்தேன். எல்லாத்துக்கும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன எதுவுமே தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இவ்வளவு தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? இந்த ஊருக்கு வந்ததோட தைரியம் வந்துருச்சா? இங்க பாருங்க, ஒருவேளை உங்களுக்கு நாங்க முக்கியம் இல்ல, அவங்கதான் முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இப்பவே இந்த இடத்த விட்டு போயிருங்க. ஊருக்கு போகும் பொழுது உங்களை நான் கூட்டிட்டு போக மாட்டேன், இங்கே இருங்க. இது கேட்டதோட ராஜராஜா சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி என்னம்மா இப்படி பேசுற? என் பொண்ணுங்களை பார்க்காம என்னால இருக்க முடியுமா? சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, தெரியுதுல்ல, உங்க பொண்ணுங்களை பார்க்காம உங்களால இருக்க முடியாதுன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு என் பேச்ச மீறி அந்த பரமேஸ்வரி கிட்ட போய் பேசுறீங்க? நான் என்ன சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன், இது மாதிரி தாத்தா பாட்டின்னு சொல்லிட்டு போய் உறவு கொண்டாடக்கூடாதுன்னு அவங்களுக்கு சொன்னனே தவிர்த்து உங்களுக்கு சொல்லலையே அப்படின்னு கோவமா? உங்களுக்கு சொல்லலையே அப்படின்னு திமுறா? இப்ப சொல்றேன், இங்க பாருங்க, அம்மா அப்பான்னு சொல்லிட்டு போயிட்டு உறவு கொண்டாடுனீங்க, அவ்வளவுதான். இது கேட்டதோட நம்ம ராஜராஜ சொல்றாரு, ஈஸ்வரி இனிமே சொன்னா மட்டும்தான் நீ போ, நான் போய் பேசுவேன். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அது இதுக்கப்புறம் அந்த பக்கம் போங்க, அப்புறம் இருக்கு. அதே நேரத்துல நம்ம ரேவதி அங்கேருந்து வந்துட்டு, என்னம்மா இப்படி பேசுறீங்க? அப்பா பாவம் 30 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க அம்மாவை பாக்குறாங்க, பாத்துட்டு ஆசையா போய் பேசுறாங்க, அத பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க. என்னம்மா இப்படி இறக்கமே இல்லாம நடந்துக்கிறீங்க? சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாரு ரேவதி, நான் பேசுறது உனக்கு இறக்கம் இல்லாம தான் தெரியும். இதே ஊர்ல தான், இதே கோவில்ல தான் 30 வருஷத்துக்கு முன்னாடி நகை காணாம போயிட்டு என் அம்மா தான் நகையை திருடுனாங்க அப்படின்னு எங்க அம்மா தலைமையில பழிய சுமத்தி எங்க அம்மாவை ஒதுக்கி வச்சாங்க. அப்ப இந்த ஊர் மேல யாருக்கும் கோபம் வரலையா? இது கேட்டதோட ஈஸ்வரி சொன்னது கேட்டுட்டு ரேவதி சொல்றாங்க, அம்மா அது ஏதோ தவறான புரிதலால இப்படி நடந்திருக்கு. அதுக்கு போயிட்டு நீங்க இப்படி கோவப்படலாமா? ஏமா இப்படி பண்றீங்க? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, என் வேதனையை பத்தி உனக்கு தெரியாது, பேசாத. அதே நேரத்துல ராஜராஜா ரேவதிய பார்த்து, ரேவதி நீ எதுவும் பேசாதமா, போமா. இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்ட்டு போறாங்க. அப்ப கார்த்திக் இதையெல்லாம் பார்த்துட்டு நிக்கிறாரு. அப்பதான் ராஜராஜா கார்த்திகை பார்த்து, பாத்தீங்களா மாப்பிள்ள எந்த அளவுக்கு கோவத்துல இருக்கா அப்படின்னு. இன்னைக்கு நீங்க மட்டும் அப்பாவோட பேரை எப்படிங்கறது தெரிய வந்துச்சுன்னா அந்த சாமுண்டீஸ்வரி எப்படி பிஹேவ் பண்ண போறான்னு தெரியல. அது நினைச்சாதான்ப்பா எனக்கு பயமா இருக்கு. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, மாமா அதுக்கெல்லாம் நான் பிளான் பண்ணிட்டேன், நீங்க கவலைப்படாதீங்க. இன்னொரு பக்கம் அதே இடத்துக்கு ராஜ சேதுபதி வராரு. பரமேஸ்வரி ராஜ சேதுபதியை பார்த்து வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க உள்ளவங்க எல்லாருமே ராஜ சேதுபதிக்கு வணக்கம் சொல்றாங்க. ராஜ சேதுபதியும் எல்லாருக்கும் வணக்கம் சொல்றாரு. அப்ப அவங்க கேக்குறாங்க, ஐயா 30 வருஷத்துக்கு முன்னாடி சாத்தின இந்த கோவில் இப்ப உங்க குடும்பத்தால மறுபடியும் திறந்திருக்காங்க. உங்க குடும்பத்துல உள்ள உங்க பையன் வந்துட்டாரு. இனிமே உங்க குடும்பத்துல எந்தவித பிரச்சனையும் இல்ல, எல்லாருமே சந்தோஷமா இருங்க. இது கேட்டதோட ராஜ சேதுபதி சொல்றாரு, ஆமா இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லை, என் குடும்பம் ஒண்ணு சேர்ந்துருச்சு இல்ல. அப்ப விருமன் அந்த இடத்துக்கு வர்றாரு. வந்துட்டு குடும்பம் ஒண்ணு சேர்ந்துருச்சு அப்படின்னு தான் சொல்றீங்க. எல்லாரும் கோவில் திருவிழாவுக்கு தான் வந்திருக்காளுங்களே தவிர்த்து ஒன்னும் உங்களை பார்க்க வரலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப நக்கல் பண்றாரு. இத பார்த்துட்டு பரமேஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாரு விருமா, நீ தேவையில்லாம ஏன் குடும்பத்துல தலையிடுற. நீ சொன்ன மாதிரியே என் புள்ள இந்த கோவில் திருவிழாவுக்கு வந்துட்டான், இதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும்? விருமன் கேக்குறாரு. உங்களுக்கு கொஞ்சம் கூட கேவலமா இல்லையா? இது மாதிரி பெத்த பிள்ளைய எவ்வளோ ஒருத்தி உங்க வீட்டுக்கே வரவிடாம தடுத்து வச்சிருக்கா, அதை கேக்குறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்ல, என்ன பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. இது கேட்டதோட நம்ம ராஜ சேதுபதி, ஏ விருமா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, அந்த இடத்துல இருந்து போ அப்படின்னு. இன்னொரு பக்கம் விருமன் சொல்றாரு, இங்க பாருங்க, இந்த கோயில் திருவிழா முடியறதுக்குள்ள சாமுண்டீஸ்வரி உன்னை அத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்தல அப்படின்னா என் பேரு விருமல்ல அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ராஜ சேதுபதி உடஞ்சு போய் நிக்கிறாரு. அப்ப அங்க உள்ளவங்க, ஐயா நீங்க கவலைப்படாதீங்க ஐயா, ஏதோ அப்ப நடந்த தப்பால சாமுண்டீஸ்வரி அம்மா இந்த அளவுக்கு கோவத்துல இருக்காங்க அப்படின்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். அதுக்காக நாங்க உங்களை என்னைக்குமே தப்பா நினைக்க மாட்டோம். இங்க பாருங்க ஐயா, கவலைப்படாதீங்க. இந்த கோயில் திருவிழா முடியறதுக்குள்ள சாமுண்டீஸ்வரி கண்டிப்பா வந்துட்டு உங்களை மன்னிச்சிருவான்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இது கேட்டதோட அவரும் சரி அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம சாமுண்டீஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க வந்து அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த பக்கமா ராஜ சேதுபதி வராரு. ராஜ சேதுபதியை பார்த்ததோட சாமுண்டீஸ்வரிக்கு கோவம் அதிகரிக்குது. அதே நேரம் ராஜ சேதுபதி இங்க இருந்து வந்துட்டு சாமுண்டீஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி எப்படி இருக்க? அப்ப சாமுண்டீஸ்வரி சரியான கோவத்துல, எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் கிட்ட வந்து முன்னாடி நின்னு பேசுவ? என் குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய
அவமானத்தை கொடுத்துருக்க, கடைசியில இவ்வளவு ஜாலியா பேசுற, உன்னை கண்டிப்பா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேச, அப்ப ராஜ சேதுபதி சொல்றாரு, ஏ சாமுண்டீஸ்வரி, உன்னை பாவம் அப்படின்னு நினைச்சுதான் இத்தனை நாள் நான் பொறுமையா இருந்தேன். என் பிள்ளைய உன் வீட்டுக்கு வந்துட்டு உன்னை தூக்கி போட்டுட்டு என் பேத்திகளையும் தூக்கிட்டு வர்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இது எல்லாத்தையும் பண்ணாம நான் அமைதியா இருக்கேன்னா அது எதுக்கு காரணம்? குடும்பம் ஒத்துமையா இருக்கணும், ஒன்ன மீறி என் பிள்ளைய கூட்டிட்டு வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான். இதனாலதான் சாமுண்டீஸ்வரி நான் பொறுமையா இருந்தேன். சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாரு, உனக்கு தைரியம் இருந்தா இப்ப இவர்கிட்ட பேசி பார்க்கலாம். அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி பேச அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் ராஜ சேதுபதி கேக்குறாரு, இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, என்னோட பவரை பத்தி உனக்கு தெரியல, அதனாலதான் இப்படி பேசுறேன். இப்ப நான் நினைச்சா உன்னையே இந்த ஊரை விட்டு துரத்திடலாம். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ஏ ராஜ சேதுபதி, என் குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய அநியாயத்தை பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கே இல்ல, இன்னைக்கு என் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே நிம்மதி இல்லாம இருக்கிறதுக்கு நீதானடா காரணம். எங்க அம்மாவும் அக்காவும் இப்படி அவமானப்பட்டு இறந்ததுக்கு நீதான காரணம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ராஜ சேதுபதி சொல்றாரு, இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, அன்னைக்கு நடந்த அந்த விஷயத்த பத்தி இன்னுமே எனக்கு வேதனையா இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அது எதுவுமே என்னோட புரிதல் இல்லாம நடந்தது. இங்க பாரு, தயவு செஞ்சு சொல்றது கேளு சாமுண்டீஸ்வரி. பழைய பகைய யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தீன்னா அது நம்மளுக்கு வேதனையை தான் கொடுக்கும். அதனால சொல்றது கேளு சாமுண்டீஸ்வரி. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஏய் மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிரு. நான் கோயிலுக்கு சாமி கும்பிடுறதுக்காக வந்தேன், இல்ல நான் இப்பவே கிளம்பி போயிடுவேன். அதை கேட்டதோட பரமேஸ்வரி சொல்றாங்க, ஏ ஈஸ்வரி, என்ன இப்படி பேசுற? நீ இந்த கோயிலுக்கு கட்டாயம் வருவ, வந்த பிறகுதான் கோவில் கும்பாபிஷேகம் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்ப திடீர்னு நீ போனீங்கன்னா யாருக்கு அவமானம்? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு பரமேஸ்வரி, உன் புருஷன் இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாலும் வச்சுக்க, நான் கண்டிப்பா இந்த இடத்த விட்டு போயிடுவேன் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி இப்படி சொல்றது கேட்டுட்டு நம்ம பரமேஸ்வரி ராஜி சேதுபதியை பார்த்துட்டு, என்னங்க, இவளோட கோபத்தை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமில்ல, இவ ஏதோ தப்பான முடிவு எடுக்கிறதுக்குள்ள நீங்க இந்த இடத்த விட்டு போயிருங்க. அவ மட்டும் இந்த இடத்த விட்டு போயிட்டா அதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் நடக்காது. கும்பாபிஷேகம் நடக்கல அப்படின்னா நம்ம பேரன் கொடுத்த சவால்ல ஜெயிக்க முடியாம போயிடும். சரியாங்க? இது கேட்டதோட ராஜ சேதுபதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்புறமா சாமுண்டீஸ்வரி இதையெல்லாம் பார்த்துட்டு, கிழவனுக்கு இவ்வளவு தைரியம் இருந்தா வந்து என்கிட்ட இப்படி பேசுவான் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சரியான கோத்துல இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.